தோட்ட தொழிலாளர்களது சம்பள அதிகரிப்புக்கு எதிரணியின் எதிர்ப்பு வெட்கக்கேடானது. கலைச்செல்வி எம்பி சபையில் கண்டனம் என்பதாக இந்த செய்தியை நாங்கள் அவதானிக்கிறோம். தினகரன் பத்திரிகை இந்த பிரதான செய்தியை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. எனவே சம்பள அதிகரிப்பு மூலம் மலையக தோட்ட தொழிலாளர்கள் வரலாற்று ரீதியான வெற்றியை பெற்றுக் கொண்டுள்ளார்கள் என உரலியம் மாவட்ட தேசிய மக்கள் சக்தி எம்பி கலைச்செல்வி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மலையக மக்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை வழங்கும் வரவு செலவு திட்டமாக அமைந்துள்ளது. அந்த வகையில் சம்பள அதிகரிப்பு மூலம் வரலாற்று ரீதியான வெற்றியை மலையக மக்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிக இல்லை. எதிர்க்கட்சிகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற நிலையிலும் வரவு செலவு திட்ட உரையின் போது எவ்வாறு அந்த சம்பளம் வழங்கப்படும் என ஜனாதிபதி தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி மலையக மக்கள் தற்போது 1350 ரூபாவை சம்பளமாக பெற்று வருகிறார்கள். அத்துடன் கம்பெனிகளிடமிருந்து 200 ரூபாய் அரசாங்கம் ஊக்குவிப்பு கொடுப்பனவாக 200 ரூபாய் என வழங்குவதோடு மொத்தமாக 1250 ரூபாய் சம்பளம் தோட்ட தொழிலாளர்களுக்கு கிடைக்க உள்ளது. கடந்த 2 வாரங்களாக சபையில் விவாதங்கள் நடக்கும் நிலையில் ஒவ்வொரு நாளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையில் மலையக தோட்ட தொழிலாளர் சம்பள அதிகரிப்புக்கு எதிராகவே கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். இது வெட்கப்பட வேண்டிய விடயம். எதிர்க்கட்சி தலைவர் சஜி பிரேமதாஸ் உட்பட அவரது தரப்பினரை இவ்வாறு சம்பள அதிகரிப்புக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். 200 ரூபாய் சம்பள அதிகரிப்பை தோட்ட கம்பெனிகள் வழங்கினால் நீதிமன்றத்துக்கு செல்வதாக தெரிவிக்கப்படுகிறது என்றும் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இன்று நான் இப்போது கதைத்துக் கொண்டிருக்கும் போதும் கொட்டகலை பிரதேசத்தில் ஒரு தோட்டத்தில் குளவி கொட்டி பல பெண்கள் இன்று ஆஸ்பத்திரிக்கு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள். தற்போதும் கூட இந்த அளவு கஷ்டமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தும் போது அதாவது தோட்ட தொழிலாளர்களின் மலையக மக்களின் வாக்குகளினால் பெருமளவிலான வாக்குகளினால் இந்த பாராளுமன்றத்திற்கு வந்து எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவர் லஞ்ச ஊழலுக்கும் சென்றுள்ளார். இந்த மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 200 ரூபாவாக அதிகரிப்பதற்கு எதிராக இவர்கள் என்ன மனிதர்கள்?